ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஹைப்ரிட் ராக், அதாவது ஹைப்ரிட் சர்ச் பற்றி டெமோ பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் கோடிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹைப்ரிட் ராக் சார்ட் பாட்டுன்னு ஒரு சார்ட் பாட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பிடிஎஃப் வந்து அப்லோடு பண்ணுறேன். அப்லோடு பண்ண பிறகு அந்த பிடிஎஃப்பில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் நம்பரை கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டைப்லேருந்து சேவ் ஆகிரும். சேவ் ஆன உடனே நான் அந்த பிடிஎஃப் ரிலேட்டடு கொஸ்டின் கேட்குறேன். இது காஸ்ட் பட்டர் ரிலேட்டட் பிடிஎஃப்ங்கிறதுனால நான் வாட் ஆர் த ஓபிடி டைம்னு கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த ஆன்சரையும் பிடிஎஃப்பில் உள்ள ஆன்சரையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஆன்சரையும் பிடிஎஃப்பில் உள்ள ஆன்சரை கம்பேர் பண்ணுறேன். ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஹைப்ரிட் சர்ச்னா என்னென்னா, வெக்டார் சர்ச்சையும் கீவேர்டு சர்ச்சையும் கம்பைன் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இதுதான் ஹைப்ரிட் சர்ச். அதாவது வெக்டார் டிபினா என்னென்னா, வெக்டார் சர்ச்னா என்னென்னா, நம்ம கொடுக்குற கொஸ்டினை மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்பரை கன்வெர்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை, வெக்டார் டிபியில் இருக்கிற டேட்டாவை அதுக்கு உண்டான ரிலவெண்ட் ஜங்கை பிக்ஸ் பண்ணியாந்து நமக்கு கொடுக்கும். அதாவது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெக்டார் டேபிளில் இருக்கிற ஜங்கை வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வெக்டார் சர்ச். கீவேர்டு சர்ச்னா என்னென்னா, நம்ம கொடுக்குற கொஸ்டினையும் வெக்டார் டேபிளில் இருக்கிற ஆன்சரையும் கீவேர்டு வந்து மேட்ச் பண்ணோம். நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டு வந்து ரெண்டும் சேமாக இருக்கணும். இருந்ததுன்னா அதுக்கு ரிலவெண்ட் ஜங்கை வந்து பிக்ஸ் பண்ணி எடுக்கும். ஸோ இதுதான், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிட் சர்ச். ஸோ இதில் எதனால் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சில வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எரர் கோடுன்னு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது வெக்டார் சர்ச். ஸோ இந்த மாதிரி சினாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது நம்ம கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வந்து கீவேர்டு சர்ச் யூஸ் பண்ணுறோம். கீவேர்டு சர்ச் யூஸ் பண்ணும்பொழுது எரர் கோடையும் வெக்டார் டிபியில் இருக்கிற எரர் கோடையும் கம்பைன் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட் ஜங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ரெண்டு சர்ச், அதாவது வெக்டார் சர்ச் ப்ளஸ்ஸு கீவேர்டு சர்ச், இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடிங் போகலாம். ஃபஸ்ட்டு 10 லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ண பிடிஎஃப்பை உள்ள பார்த்த ரீட் அண்டர் ஸ்கோர் பிடிஎஃப்னு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் கொடுக்குறேன். எனக்கு இங்கே பார்த்து கிடச்சிரும். அந்த பார்த்தை ஓப்பன் பண்ணி அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான டெக்ஸ்ட்டை எல்லாமே ரிட்டன் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் ஹைப்ரிட் இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 நான் வந்து ஜங்கா வந்து ஸ்பில் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து பிடிஎஃப்ல உள்ள எல்லா டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே போய் வெக்டார் டைப்லேருந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக வராது. ஸோ அதனால் சின்ன சின்ன ஜங்கா ஸ்பில் பண்ணி நான் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறேன்னா வெக்டார் டைப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன்.
அது லைன் நம்பர் 58. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஜங்கையும் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சர்ச் இந்த மெத்தடுக்கு போகலாம். அதில் வந்து ஹைப்ரிட் சர்ச் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின், வெக்டார் டிபி, PM25, அடுத்தது ஜங்கு, இது மூணையும் நான் பாஸ் பண்ணுறேன். கொஸ்டின் வந்து நம்ம வந்து என்ன கேட்டிருக்கோமோ அந்த கொஸ்டின் வரும். வெக்டார் டிபியில் வந்து ரிட்ரீவரோட யூஆர்எல் வரும். PM25ங்கிறது ஒரு அல்காரிதம். ஜங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து லைன் நம்பர் 76 தான் வெக்டார் சர்ச். ஸோ நம்ம கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ரிலவெண்ட்டு ஒரு 3 ஜங்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணதை அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து வெக்டார் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 82. இது வந்து கீவேர்டு சர்ச். அதை நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் வெக்டார் டிபியில் இருக்கிற ஆன்சரையும் மேட்ச் பண்ணும். அதாவது ரெண்டுத்தையும் கீவேர்டு வந்து மேட்ச் பண்ணும். ரெண்டு கீவேர்டும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கான ஜங்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜங்கு இருந்ததுன்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஏன்னா டூப்ளிகேட்டோட நம்ம LLM பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் டூப்ளிகேட் இருந்ததுன்னா பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல தான் டூப்ளிகேட் ரிமூவ் ஆகும். PM25ங்கிறது ஒரு அல்காரிதம். இது என்ன பண்ணுன்னா ஸ்கேன் பண்ணியும் அதை நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் ஏற்கனவே வெக்டார் டிபியில் இருக்கிறது ஆன்சரையும் ஸ்கேன் பண்ணோம். ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு. மேட்ச் ஆனதுன்னா அதுக்கு ரிலவெண்ட் ஜங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். இப்போ வந்து வெக்டார் சர்ச்லையும் கீவேர்டு சர்ச் ரெண்டுலையுமே நமக்கு ஜங்கு வந்ததுன்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபைனலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம். அது கொஸ்டினையும் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் ஜங்கு கொடுத்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணோம். அவரோட ஆன்சர் இல்லைனா அதுக்கான ஆன்சர் இல்லைனா ஐ குட் நாட் பவுண்ட் த ஆன்சர் இந்த டாக்குமெண்ட்னு எரர் மெசேஜ் வந்து ரிட்டன் ஆகும். LLM.invokeங்கிறது இங்கே தான் இந்த ப்ராம்ப்ட் வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ப்ராம்ப்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின், கான்டெக்ஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராம்ப்ட்டும் இருக்கும். அதாவது ஹைப்ரிட் சர்ச் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்ச் மெத்தட் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் சர்ச், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கீவேர்டு சர்ச். ஸோ ஃபைனலாக ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி யூஏல வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதுக்கான டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பிடிஎஃப்ல வந்து
நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டீபிக் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். அதாவது வெக்டார் டிபி டாட் சிமிலாரிட்டி சர்ச்னு அதுதான் வெக்டார் சர்ச். ஸோ அதில் வந்து கொஸ்டினையும் கே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்குறேன். அதாவது 3 ஜங்க் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 3 ஜங்கும் ரிலேட்டட் ஜங்க். இப்போ நமக்கு 3 ஜங்கு கிடச்சிருச்சு. இப்போ 3 ஜங்கையும் வந்து லூப்பில் போட்டு நம்ம அதுக்கு கரெக்டான வேர்டை வந்து எடுத்துட்டோம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு சர்ச் பண்ண போகிறோம். கொஸ்டினையும் ஜங்கையும் பாஸ் பண்ணி அதுக்கு ரெலவெண்ட் ஜங்கை வந்து பிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ ரெண்டுலேயுமே வந்து ஜங்க் வந்திருக்கும். ஸோ அதில் டூப்ளிகேட் ஜங்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ரெலவெண்ட் ஜங்கை வந்து எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குது, கான்டெக்ஸ்டும் இருக்குது. கொஸ்டின்ங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறது, கான்டெக்ஸ்ட்ங்கிறது வெக்டார் டிபிலேருந்து பிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போ வந்து ப்ராம்ப்ட்டு, கொஸ்டின், கான்டெக்ஸ்ட்டு இதை மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்க்கு வந்து பாஸ் பண்ணுறோம். எல்எல்எம்ங்கிறது ஓப்பனை பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். ஹைப்ரிட் சர்ச்சுக்கும் வெக்டார் சர்ச்சுக்கும் உள்ள மீனிங் டிஃப்ரெண்ட். ஸோ ஆன்சர் வந்து யூஏல வந்து ஷோ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் FAISS சர்ச் ப்ளஸ் PM25 சர்ச் இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணுது. மெர்ஜ் பண்ண ரிசல்ட் வந்து மெர்ஜ் பண்ணி எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது தாங்க
இதில் என்ன அட்வான்டேஜ்னா 2 சர்ச் யூஸ் பண்ணுறோம். வெக்டார் சர்ச் ப்ளஸ் கீவேர்டு சர்ச்.